வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs கதை கேட்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு கேட்க போற கதை என்னன்னா, பாலகுமாரன் அவர்களுடைய அகல்யா. போன எபிசோட்ல அகல்யா காசு மாலையும் அம்மாவோட பட்டு புடவையும் ராக்கொடியும் போட்டுக்கிட்டு நிற்கும் போது சிவசு கண்களை மூடிக்கிட்டான். சிவசு அவனோட அம்மா சின்ன வயசுல நடனம் ஆடுறத நினைச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிறான். ஆனா அம்மா பேசுனத அகல்யா கிட்ட சொல்லல. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அகல்யா பகுதி 7. அம்மா வேறு உலகம், அகல்யா வேறு உலகம். உடனே குழந்தை பெற்றுக்கொள்ளுதல் முடியாத காரியம். குழந்தை பெறுதல் மட்டுமே வாழ்க்கையெனில் இப்படி விளம்பரமும் விதவா விவாகமும் அனாவசியம். அம்மாவின் விருப்பம் சொன்னால் அகல்யா குழம்பக்கூடும். இது குழம்பும் நேரமில்லை, இந்த பொய் பாதகமில்லை. பின்பக்கம் எக்ஸ்கியூஸ் மீ குரல் கேட்டது. எஸ் என்று அனிச்சையாய் திரும்ப வத்சலா புடவையின் கால் விளிம்பை உயர தூக்கியபடி நின்றாள். ஒரு குழந்தைக்கு லூஸ் மோஷன் ஆகுது, என் புடவையில பட்டுடுச்சு, உங்க லாவ் யூஸ் பண்ணிக்கட்டுமா? ஷூர். பின்பக்கம் போய் கதவை திறந்து குழாயை திருப்பி பக்கெட்டை நகர்த்தி வத்சலாவுக்கு வழிவிட்டு நின்றான். அவன் உள்ளே வந்ததும் ஹால் வழியே வந்து எந்த குழந்தை என்று பார்க்க முதல் அறைக்கு போனான். வத்சலாவுக்கு வாஷிங் சோப் வேண்டியிருக்குமோ? மறுபடி பின்விரைகையில் வத்சலா பாதி கதவை திறந்து வைத்து வெளிச்சத்தில் புடவையை சுத்தமாய் பிரித்து அசிங்கம் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். வெறும் புடவையும் ஜாக்கெட்டுமாய் நின்றாள். இவன் நிழல் அசைய புடவை மொத்தமும் நெஞ்சில் வாரி ஐயோ என்றாள். சிவசு மறுபடி ஹாலுக்கு வந்தான். வியர்த்தது. லாந்தருக்கு நடுவே நிற்பவனை பார்த்து அகல்யா என்ன என்றாள். சிவசு ஒன்றுமில்லை என்று பதிலளித்தான். இது இரண்டாவது பொய். வெட்கமும் சிரிப்பும் உடம்பை மனதை கவ்வி கொண்டன. மறுபடி அந்த சம்பவத்தை நினைக்கிற போதெல்லாம் கிளர்ந்து மலர வைக்கின்றன. என்னடி சிரிச்சுண்டே சோறு திங்கிற? அம்மா முகத்தை பார்த்து கேட்டுவிட்டாள். ஒன்றுமில்லை என்று மறைக்க மிகவும் சிரமமாகிவிட்டது. தலைப்பை போர்த்தி கொண்டு இடுப்பு பக்கம் அவிழ்த்து அலசியிருக்கலாம். இடுப்பு பக்கம் அலசிவிட்டு பிறகு தலைப்பை துவைத்து கொண்டிருக்கலாம். யாரும் வரமாட்டார்கள் என்று மொத்தமும் அவிழ்த்து அலசி மாட்டிக்கொண்டு விட்டோம். ஐயோ என்று நெஞ்சில் கை வைத்து கூவினதும் எப்படி மிரண்டு போனான்! எத்தனை வேகமாய் பின்னடைந்தான்! அகல்யா மேடமிடம் சொல்லியிருப்பானோ? சனியன் என்று மனதுக்குள் வைத்திருப்பானோ? சொன்னதாய் தெரியவில்லை, கோபமுற்றதாய் மனதுக்கு படவில்லை. அதற்கு பிறகு சந்திக்க நேர்ந்த போதெல்லாம் அவன் தலையை குனிந்து கொள்வது கண்டால் வேதனைப்படுகிறானோ என்று தோன்றுகிறது. குற்ற உணர்வில் வெட்கத்தோடு சிரமப்படுகிறானோ என்று தோன்றுகிறது. ஒரு ஆண் தன்னை கண்டு வெட்கப்படுவது சந்தோஷமாயிருக்கிறது. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தன் பொருட்டு வேதனையுறுவது ஆனந்தமாயிருக்கிறது. சீச்சி, இதுக்கு போய் கஷ்டப்படுவாங்களா? சுலபமாய் இருங்க சிவசு, வேணும்டா செய்தீங்க, ஒரு விபத்து மாதிரி தானே, ஈஸி ஈஸி சிவசு என்று சொல்ல ஆசையா இருக்கிறது. தன்னால் சொல்ல முடியாது. இப்படி நேர்ந்ததை, இதற்கு பிறகு அவன் தவிப்பதை, அவன் தவிப்பு குறைய தனக்கு ஆசை வருவதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. யாரிடம் சொல்வது? வீட்டு கொல்லைப்புறத்தில் உள்ள துளசி செடியிடம் சொல்லியாகிவிட்டது. வெறுமே துவண்டு தொங்குகிறது. என்னடி பண்ணலாம் என்று மானசீகமாய் ஒரு சிநேகிதியை கற்பனை பண்ணி யோசனை கேட்டாகிவிட்டது. அதுவும் வெறுமே பல் தெரிய சிரிக்கிறது. சாருவிடம் சொல்லலாமா? வத்சலா சாருவிடம் இடைவேளையின் போது சொன்னாள். ஐயோ, அவளும் வாயை பொத்தி கொண்டு கத்தினாள். அகல்யா மேடத்துக்கு தெரிஞ்சா கஷ்டம் வத்சலா, அறிவு இருக்கான்னு நிச்சயம் கேட்பாங்க. பைத்தியக்காரி நீ, மொத்த புடவையுமா அவுப்ப? பாவாடையாவது நல்லபடியா இருந்ததா என்று கேட்கையில் அழுகை வந்துவிட்டது. அந்த அழுகையின் நடுவே கூட ஒரு வெட்கம் மின்னிற்று. சிரிப்பு ஓடிற்று. சரி சரி அழாதே, பேசாமல் இரு, மன்னிப்பு கேட்கணும் சாரு. எதுனாலடி? வேதனைப்படுறாரேன்னு தோணுது சாரு. உனக்கு பதிலா நான் கேட்கட்டுமா? ஆசை தோசை. உள்ளுக்குள் கோபம் பொங்கிற்று. வேண்டாம், நானே கேட்டுக்கிறேன் என்று கற்பனை வைத்தது. எப்படி கேட்பது? எவ்விதம் பேச்சை துவங்குவது? எனக்கு இப்படி நடந்தா நான் என்ன பண்ணுவேன்னு யோசனை பண்ணின வத்சலா. அடிப்பாவி, உள்ளே ஆத்திரம் கதறிற்று. மன்னிப்பு கேட்கறது தான் பெட்டர். திரும்பி சகஜமா பேச இது உதவும். கேட்டுடு, நீயா கேளு. எப்படி சாரு? ஒரு சின்ன லெட்டர் எழுதிடேன். ஐயோ வேணாம், அகல்யா மேடம் பார்த்தாங்கன்னா ஏன் என்கிட்ட சொல்லலன்னு திட்டுவாங்க. மேடம் இல்லாத போது கேளேன். நீ கூட வரையா? அவசியம் வரணுமா? பயமா இருக்குடி சாரு. என்ன பயம்? சிவசு ஒரு ஜென்டில்மேன், அதாண்டி பயம். பேசி மறுபடி குழப்பிட்டா. பாட்டா பாடிட. என்னது? மன்னிக்க வேண்டுகிறேன். ஒரு சினிமா பாட்டு இருக்குல்ல, அத காது கேட்க பாடிட. தானா புரிஞ்சுக்கிட்டோம். சி, அசிங்கம், தப்பா பாட்டுட்டோம். என்ன அசிங்கம்? அடுத்த வரி உன் ஆசையை தூண்டுகிறேன்னு வருது. ஆமாண்டி, அது வேணாம். வேற என்ன செய்யறது? நானா இருந்தா என்ன செய்வேன்? சாரு புருவத்தை நீவிக்கொண்டு யோசித்தாள்.
சிவசுவின் எதிரில் சாரு புடவை இல்லாமல் இருப்பது போல் ஒரு காட்சி வத்சலாவுக்கு ஓடிற்று. விட்டுடுவோம் சாரு. எதுக்கு விடுறது? நானா இருந்தா? சரியான வெக்கம் கெட்டவடி நீ. வெக்கம் கெட்டது நானா நீயா? அவுத்து போட்டு நின்னுட்டு என் மேல பாயிர. உதவி செய்டுனா என்னமோ அதான் யோசிக்கிறேன். நீ வேற என்னென்னமோ யோசிக்கிற. எனக்கு பிடிக்கல. நானா இருந்தாங்கிற. பொறாமையா? உனக்குத்தான் பொறாம. அலையிற. வத்சலா, மேல பேசினா அப்படியே ரத்தம் வர வெடுக்குன்னு கிள்ளிடுவேன். சத்தியமா சொல்லு, உனக்கு பொறாமை இல்லைன்னு. சொல்ல மாட்டேன். ஏன்? ஐ லைக் ஹிம். லவ்வா? சனியனே, குரலை அடக்கி பேசு. மேடம் காதுல விழுந்தா செருப்பு பிஞ்சு போயிடும். உனக்கு இந்த பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கா சாரு? ரொம்ப பிடிச்சிருக்கு. எது பள்ளிக்கூடமா? ஏண்டி என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிற? நீ கொட்டிக்கலையோ? சரி விடு. நாம சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? வெறும் கனவுதான் அத்தனையும். ஆனா சந்தோஷமா இருக்கு சாரு. அடிச்சக்க. ராத்திரி முழுக்க கனவு தானா? என்னென்ன கனவு? வெக்கமில்லாம சொல்லு. லவ் பண்றா மாதிரியா? இல்ல மனசுக்குள்ள குடித்தனம் வச்சிட்டியா? வத்சலா முகத்தை பொத்தி கொண்டாள், விசும்பினாள். இது கிடைக்க போவதில்லை. நனவாய் வரப்போவதில்லை. முழுவதும் இப்படி குழந்தைகளுடன் கதறி கதறி வாழ்க்கை விரயமாக போக போகிறதே தவிர எதுவும் நனவாய் மலரப் போவதில்லை. சாருவுக்குள் கூட ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கலாம். எனக்கு சாதகமாய் எந்த நம்பிக்கையும் இல்லை, விடுதலை இல்லை. சிவசு மாதிரி கம்பீரமாய் ஒரு ஆண் தன் வாழ்க்கையில் வரப்போவதில்லை. குலுங்கி ஆளும் வத்சலாவின் தலையை சாரு கோதிவிட்டாள். முதுகை தடவி விட்டாள். அவளும் டேபிளில் முகவாயை வைத்து கண்களை மூடிக்கொண்டாள். மெல்ல பாட்டு பாடினாள். உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தின் இறைவன். பாவம், இவளுக்குள்ளும் கனவுகள் உண்டோ? இவளும் இனிய ஆண்மகனுக்கு ஏங்குபவளோ? ஏன் ஏங்கக்கூடாது? என் மாதிரி தானே இவளும், என் வயது தானே இவளும். இவளிடம் சண்டை என்ன? சண்டையிட்டு பயன் என்ன? இவளுக்கும் சிவசுவை பிடிக்கிறது. இதை யார் தடுக்க முடியும்? சாரி சாரு, உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லை வத்சலா, நம்ம 2 பேர் புத்தியும் தெரிஞ்சு போச்சு. என்னடி பண்றது இப்போ? அழுத்தி மூடி உள்ளுக்குள்ளே அடுத்த ஆளுக்கு தெரியாம புதைச்சுவை. வெளியே தெரிஞ்சா வெட்டி போட்டுடுவாங்க. கீழ்த்தரமான பொண்ணுங்கன்னு சொல்வாங்க. அது இல்ல சாரு, மன்னிப்பு கேக்குறது. என்ன வேணா பண்ணு. எனக்கு இதுக்கு மேல யோசிக்க முடியல. உடம்பு அசந்து போகுது. ப்ளீஸ் சாரு, விடு வத்சலா. நாம யோசிக்கிறது தப்பு. இது துரோகம். சான்ஸ் கிடைச்சா மன்னிப்பு கேளு, இல்ல சும்மா இரு. ஏண்டிமா, சாப்பிட்டாச்சா? வாங்கல. அத்தனையும் கட்டிக்கிட்டு நான் ஒருத்தியா லோல் படுறேன். சட்டுன்னு வாங்க. அறைக்கு வெளியே சொர்ணத்தம்மாள் குரல் கேட்டது. சாரு விருட்டென்று எழுந்தாள். வத்சலா முகம் துடைத்து கொண்டாள். ஹாலுக்கு வந்த போது சிவசு யாருடனோ உள்ளே வந்தான். மிஸ் சாருமதி, இவங்க டாக்டர் ஜானகி நடராஜன். குழந்தைகளை செக் பண்ண வந்திருக்காங்க. எவ்ரி செகண்ட் மண்டே வருவாங்க. ஹெல்பர். மிஸ் வத்சலா, ரோனியோ ஷீட் வாங்கி வந்திருக்கேன். டைப்பிங் தெரியும் இல்லையா உங்களுக்கு? மெடிக்கல் ரிப்போர்ட்னு ஒரு மந்த்லி ஸ்டேட்மெண்ட் மாதிரி செய்யணும். சைக்ளோ ஸ்டைல் எடுக்கணும். ஆபீஸ்க்கு வாங்க சொல்லித்தரேன். டாக்டர், இது மிஸ் சாருமதி. இவங்க மிஸ் வத்சலா, எங்க ஸ்கூல் எமினன்ட் அசிஸ்டன்ட்ஸ். கம், we will have some drinks. ஆயாவை விட்டு கூல் ட்ரிங்க்ஸ் 4 வாங்கி வர சொல்லுங்க மிஸ்ஸஸ் சொர்ணம். அகல்யா பேங்க் போயிருக்காங்க. கொஞ்சம் நீங்க தனியா பசங்களை பாத்துக்கணும். சாரி. விறுவிறுவென்று நடந்து உள்ளே டாக்டருடன் போனான். 4வரும் ஆபீஸ் அறையில் உட்கார்ந்து டாக்டரிடம் குழந்தைகள் பற்றி விவாதித்தார்கள். வெளியே சொர்ணத்தம்மாள் ஒண்ணுக்கு போக கை நீட்டின பையனை தலையில் அழுத்தி உட்கார வைத்தாள். ஸ்கேலை எடுத்து மேஜையில் படில் படில் என்று தட்டினாள். கூடம் அமைதியாயிற்று. சிவசு ஒரு கணம் அந்த அமைதியை கவனித்துவிட்டு மேலே பேச துவங்கினான். சாருமதி மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கையில் எடுத்து அது பற்றி பேசுவது போல் வத்சலாவிடம் குனிந்து, டைப் பண்ணும் போது மன்னிப்பு கேட்டுட்டு வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லு என்றாள். வத்சலா மெல்லிய குரலில் பார்க்கலாம் என்று பதில் சொன்னாள். டாக்டரும் சாருவும் வெளியே போக ஆபீஸ் அறைக்குள் தனியாய் இருந்த போது சிவசு தானாய் வத்சலாவிடம் மன்னிப்பு கேட்டான். வத்சலா அதனால் பரவாயில்லை என்று ஒரே வரியில் பதில் சொன்னாள். வீட்டுக்கு போகையில் இதை சாருவிடம் சொன்ன போது, நல்ல சான்ஸ், விட்டுட்ட வத்சலா என்றாள். எதுக்குடி? மேற்கொண்டு பேசுறதுக்கு, இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. ஐயோ, செருப்படி படுவேன்னு நீ தானே சொன்ன. வெறுமே பேசுறதுக்கெல்லாம் செருப்புல அடிச்சிருவாங்களா? நீயா இருந்தா என்ன பேசியிருப்ப? அப்படி வா வழிக்கு. சண்டை போட்டிய மத்தியானம் பெருசா? இனிமே போடலடி. அப்போ ஒரு செகண்ட் இரு. யூ லவ் தட் மேன் இல்லையா? அது மாதிரி நானும் லவ் பண்றேன். லவ் என்ன லவ், பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். இதுக்கு நாம அடிச்சுப்பானே. நாம எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு நம்ம ஆசை நிறைவேற போறதில்ல. we both love that man. இனி நமக்குள்ள வெட்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாம 2 பேரும் பக்கி பறக்கா வெட்டின்னு புரிஞ்சு போச்சு. ஒழிச்சுப்பானே.
நமக்குள்ள பேசிக்குவோம். நீ என்ன பண்ண போற சாரு? பேசி பார்க்க போறேன். எப்போ? சான்ஸ் கிடைச்சப்போ. பேசினா முழுக்க வந்து சொல்லு. சொல்றேன். சத்தியமா? சத்தியமா. தேங்க்யூ சாரு. இருவரும் தெரு முனையில் பிரிந்தார்கள். ஒரு புழுதி காற்று தரையிலிருந்து கிளம்பி உயரே எழும்பி தெருவில் போகும் ஜனங்களை முகம் பொத்த வைத்தது. அத்தியாயம் 16. பேங்க்ல இன்னைக்கு நல்ல வரவேற்பு சிவசு. 2-3 பேர் எழுந்து வந்து கவுண்டரை திறந்து உள்ள மேனேஜர் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. சின்ன பள்ளிக்கூடம் தானே, யாருக்கு தெரியும்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு சிவசு. பசங்க பெரிய பப்ளிசிட்டி அகல்யா நமக்கு. ஒரு குழந்தைக்கு பின்னால 4 பெரியவங்க இருப்பாங்க. 4 பெரியவங்களுக்கு 4 சிநேகிதம் இருக்கும். பரவி போயிடும். வேற ஏதாவது செய்யணுமா சிவசு புதுசா? பப்ளிசிட்டிக்கா? ஆமா, சோப்பு சீப்புக்கு விளம்பர போஸ் கொடுக்கலாம். சி, திமிர பாரு. ஏன் கொடுக்க கூடாதா? நீ அழகாத்தானே இருக்க அகல்யா. ராத்திரி பேச்சா? தலையண மயக்கமா? காலையில உலுக்கி எழுப்பிட்டு கேளு. இதையே சொல்றேன். என்னன்னு? எங்கள் அகல்யா தினமும் உபயோகிப்பது யானை மார்க் சோப்புகளே. சிவசு, நான் 2 நைட்டி வாங்கிக்கிட்டுமா? நைட்டி போட்டுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சிவசு. வாங்கிக்கடா. நீங்க நீல கவுன் வாங்கிக்கிறீங்களா? வேணாமா, நமக்கு வேஷ்டி தான் சௌகரியம் சகலத்துக்கும். சீச்சி, பள்ளிக்கூடத்து மேனேஜர் பேசுற பேச்சா இது? அசிங்கம். உங்களை நம்பி 60 குழந்தைங்க இருக்கு. 2 பொண்ணுங்க வேலை செய்யுது. பேச்ச பாரு பேச்ச. சிவசுவுக்கு திக்கென்றது. என்ன சொல்கிறாள் என்ற கவலை வந்தது. நான் யார்கிட்டையும் ஜாஸ்தி பேசுறது இல்லையா அகல்யா? உடனே அரண்டிடணுமா? சும்மா கலாட்டா பண்ணினேன். உங்களை தெரியாதா சிவசு? சிவசு. என்ன அகல்யா? ஐ லவ் யூ சிவசு. என்ன திடீர்னு? இப்படி புருஷன் பொண்டாட்டி சிநேகிதமா இருக்கிறது ஒரு கொடுப்பனை சிவசு. அதுதான் வாழ்க்கை அகல்யா. எனக்கு இப்பதாங்க புரியுது. தூங்குடா, நேரமாச்சுல. சிவசு அகல்யாவின் தலையை வருடி அயரும் நேரம் யாரோ கதவை தட்டினார்கள். அகல்யா விழுக்கென்று எழுந்தாள். என்னங்க, அது நம்ம கதவா? ஆமா, நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன், இருங்க. சு, கதவை இப்ப திறக்க வேணாம், இருங்க. அகல்யாவும் சிவசும் கதவை திறந்த போது வெளியே அரை இருட்டில் யாரோ சட்டையும் வேட்டியுமாய் நிற்பது தெரிந்தது. ஹெட்மிஸ்ட்ரஸ் அம்மா யாரு? எஸ், என்ன வேணும்? சிவசு கதவை அடைத்து கொண்டு நின்றான். நான் உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற ரமணாவோட அப்பா. எஸ், என்ன ப்ராப்ளம்? நீங்க தான் ப்ராப்ளம். நாங்களா? என்ன சமாச்சாரம்? இப்ப மணி 11:45. எங்க வீட்டுல ஒருத்தரும் தூங்கல, தூங்க முடியல. நாயா உழைச்சிட்டு வீட்டுக்கு வர ஒரே கலாட்டா. என்னாச்சு சார்? என்ன ப்ராப்ளம்? நீங்க தான் சார் ப்ராப்ளம். உங்க பள்ளிக்கூடம் ப்ராப்ளம். குழந்தைய ஏபிசிடி சொல்லி கொடுக்கத்தான் அனுப்பிச்சேன். கிட்ட இருக்கும் பள்ளிக்கூடம் போயிட்டு வரட்டும்னு சொன்னேன். அவனுக்கு நாளைக்கு உங்க பள்ளிக்கூடத்துல பர்த்டே பார்ட்டியாமே? ஆமா, எல்லா குழந்தைக்கும் பர்த்டே ஸ்கூல் கொண்டாடும். கேக் வெட்டும், மாலை போடும், சந்தோஷப்படுத்தும். உங்களை யார் கொண்டாட சொன்னா? என் குழந்தைக்கு பர்த்டே? இதுல என்ன தப்பு சார்? இதுக்கு பணம் முதல்லயே ஸ்கூல் சேர்ந்த அன்னைக்கே கலெக்ட் பண்ணிட்டமே. யாரை கேட்டு கலெக்ட் பண்ணீங்க? இதுக்கு யாரை கேட்கணும்? நீங்க உங்க குழந்தை பர்த்டேயை மறந்தாலும் ஸ்கூல் மறக்காது. ஜஸ்ட் டு என்கரேஜ். ஒரு இழவும் வேண்டாம். எதுக்கு கேக் வெட்டுறது, மாலை போடுறது? யாரையும் கேட்காம பணம் வாங்குறது? காசு பிடுங்க இது ஒரு வழியா? மிஸ்டர், உங்க பேர் என்ன? கே குப்புசாமி. அகல்யா பின்னால் இருந்து பேசினாள். மிஸ்டர் குப்புசாமி, பாதி பணம் பெற்றோர்கள் கொடுக்கறாங்க, மீதி பணம் பள்ளிக்கூடம் போடுறது. இது காசு பிடுங்குற வேலை இல்ல. உண்மையிலேயே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு. ஜஸ்ட் டு என்கரேஜ். வேண்டாம் சார், படிப்பு சொல்லி கொடுங்க போதும். வீட்டுல வச்சு படுக்க முடியல. ஒரே ரகல. நாளைக்கு பார்ட்டின்னு அழுக. எதுக்கு இந்த அதிக பிரசங்கித்தனம்? கேக் வெட்டுறதும் மாலை போடுறதும் சகிக்க முடியல என்னால. நானே உழைச்சிட்டு வரேன். இப்ப உங்க இமீடியட் ப்ராப்ளம் என்ன? தூங்கணும். 4 மணி காலமாவது நிம்மதியா தூங்கணும். அடிச்சாலும் படிய மாட்டேங்குது, கத்தினாலும் கேட்க மாட்டேங்குது. நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னா இப்படி இடம் கொடுத்து குட்டிச்சோர் பண்ணவா பள்ளிக்கூடம் அனுப்புறோம்? சேர்றதுக்கு முன்னாடி சமத்தா இருந்தான் புள்ள. இங்க சேர்ந்ததுல இருந்து குட்டிச்சோர் பண்ணிட்டீங்க. அப்பா அம்மான்னா ஒரு பயம் இருக்கணும் குழந்தைக்கு. சரி, உங்க வீடு எங்க? அடுத்த தெரு. அகல்யா, அப்பா கிட்ட சொல்லிட்டு வா. கதவை பூட்டி சாவி எடுத்துக்க. வாங்க சார் போலாம். எங்க? உங்க வீட்டுக்கு. எதுக்கு? 4 மணி நேரம் நீங்க நிம்மதியா தூங்க, நாளைக்கு வேலைக்கு போக. வா அகல்யா. அதுக்கு இல்ல சார். நோ, ரமணாவை நான் பார்க்கணும். சரக்கென்று சீறியபடி அகல்யா கதவை பூட்டி இழுத்து பார்த்து விட்டு சிவசுடன் நடந்தாள். அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது
விடியல் பிளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.